பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு வாரத்துக்கு தேவையான மாத்திரை எழுதி தரேன். சரிங்க. நெஞ்சொலி தானா போயிடும். சரிங்க டாக்டர். வாங்க. We are getting a busy tone on this number. உட்காருப்பா. அடிக்கடி என் பையன் நெஞ்சுவலின்னு கத்துறான் டாக்டர். 4-5 மாசமா நிறைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டோம். எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். ஆனா வலி மட்டும் நிக்கலன்னு கத்திக்கிட்டே இருக்கான் டாக்டர். மேடம், சார் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன படிக்கிற குமார்? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டாக்டர். 4th ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்கூலுக்கு போக பயந்துட்டு நெஞ்சுவலின்னு சொல்றியா? அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான் டாக்டர். கரெக்டா ஸ்கூலுக்கு மட்டும் போயிடுவான். ஓகே. குமார், அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? பால் வியாபாரம் பண்றாங்க டாக்டர். இந்தாங்க, அதை எடுங்க. எதுக்கும் ஒரு வாரத்துக்கு மாத்திரை எழுதிருக்கேன். சாப்பிடுங்க, சரியாயிடும். சரியா? சரிங்க டாக்டர். இந்தாம்மா. குமார், நீ நல்லா சாப்பிடணும், விளையாடணும், பயப்படக்கூடாது. அப்புறம் மெயினாக படிக்கணும். ஃபீஸ்லாம் எதுவும் வாங்க வேணாம். என்ன மாத்திரையோ அது கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார், வாங்கம்மா. ரொம்ப நன்றி. நாங்க வரோம் டாக்டர். ஏய், இப்போ என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் கால் பண்ணா ஏன் எடுக்கல? நான் சும்மாவா இருக்கேன், பேஷண்ட்ல பார்த்துட்டு இருக்கேன்ல. சரி, எதுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு இப்போ வந்த? நான் ஊருக்கு போறேன், 10 நாள் வரமாட்டேன். சரி, கிளம்பு. நெக்ஸ்ட். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா? வானவில்ல சேர்த்து ஒரு பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா? வானவில்ல சேர்த்து. பவித்ரா, கிளம்பிட்டியா? சரி, நாளைக்கு காலையில உன்னை பிக்கப் பண்ண பஸ் ஸ்டாப்க்கு நானே வரேன். சரியா? ஓகேடி. யார்மா ஃபோன்ல? யார் வரா? ஏங்க, யார் வரா? நம்ம நந்தினி கூட காலேஜில் படிச்சால பவித்ரா. ஆமா, அவ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராளாம். அப்படியா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல? என்ன பவித்ரா, எங்க ஊர்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஊர்ல நல்லா தான் இருக்கு. ஆனா என்னன்னா? நீ நல்லா இல்லையே. ஹே, என்னடி சொல்ற? நான் நல்லா தான் இருக்கேன். அத நீ சொல்லாத. நீ இப்படி இருக்கிறதால உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு மனசு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு புரியுதா? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்க? உனக்குன்னு ஒரு துணை வேணாமா?
நான் ஊரை விட்டு வெளியில வந்து படிக்க வந்ததே அவனை எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு தான். அது இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கவே இல்லை. அதுக்காக இப்படியே இருந்துட்டு போறியா? அவன் உன்ன மாதிரி இல்லாம வேற லைஃப்க்கு போயிருந்தா? எனக்கா அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இல்ல வேற ஒரு லைஃபை தேடி போயிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால அவனை மறக்க முடியல. எனக்கா அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இல்ல வேற ஒரு லைஃபை தேடி போயிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால அவனை மறக்க முடியல. என்னம்மா எங்க புறப்பட்டீங்க? வாங்கப்பா. அது ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி ஒர்க்குன்னு கால் பண்ணாங்க, தான் கிளம்புறேன். என்னம்மா 10 நாள் வந்து தங்குறேன்னு சொல்லிட்டு 2 நாள் கிளம்புற? நெக்ஸ்ட் டைம் தங்குறேன்ப்பா. ஓஹோ, சரிம்மா, பரவாயில்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, போயிட்டு வா. பாய் தாத்தா. நான் பேக் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. பவித்ரா, ஒரு நிமிஷமா நில்லு. அம்மா பூவை வச்சுட்டு போமா. வச்சு விடுங்க. ஏமா அவ ஏதாவது சொன்னாளா? ஆமாம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீதாம்மா அவளுக்கு ஏதாவது பண்ணணும். கவலைப்படாதீங்கம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போலாம். உன் கூட இருந்த அந்த 2 நாள் என்னால மறக்கவே முடியாது. அவசியம் நான் திரும்பி வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. சரியா? பாய் ஆண்டி. வரேன். பவித்ரா, பேக் ரீச் ஆயிட்டு கால் பண்ணு. வரேன். பாய். பாய். பார்த்து போயிட்டு வா. பாய்.